வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அதில் பாகக்காய் பிட்டில் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு 200 பாகக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நறுக்கி இதுக்கு வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1.25 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 மிளகா வத்தல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காயோடு சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். இதை கொஞ்சம் எண்ணெயை விட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிண்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு வேக விடணும். அதுக்கப்புறம் புளி, நமக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருப்போம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியையும் கரைச்சி கொட்டணும். முன்னாடியே புளியை போட்டோம்னா பாகக்காய் வேகாது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் விட்டு கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அரைச்சி வச்ச விழுது, வேக வச்ச துவரம்பருப்பு, இதோடு நான் கொஞ்சம் நிலக்கல்லையும் பருப்போடு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிட்லைக்கு கொண்டக்கடலை, நிலக்கடலை எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்படி எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். முன்னாடி இந்த வறுக்கிற பொருள்லாம் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம்ல. இந்த பிட்லைங்கிறது அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அரைச்சி விட்ட சாம்பார் கொஞ்சம் நம்ம தண்ணியாக வைப்போம், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் பிட்லைக்கும். பிட்டில் கத்திரிக்காய், பாகக்காய் இதில் தான் அதிகமாக பண்ணுவேன். நல்லா இது மாதிரி சவக்க வறுத்துடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகாய் வத்தல். இதை வறுத்துக்கலாம். இது கல்யாண ரசத்துக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் இதோட போட்டுக்கலாம். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதோட 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளியை அரைச்சிட்டு ஒரு தக்காளியை பொடிப்பொடியாக நறுக்கி இதை போட்டுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிட்லைக்கு இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அதோட இந்த கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் வேக விட்டு வச்சுக்கோம். அதுக்கப்புறமா புளி ஊற்றி அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கல்யாண ரசத்துக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன்ல, அதை கரைச்சிட்டு ஒரு தக்காளியை அரைச்சி விட்டுருக்கேன். ஒரு பாதி தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த துவரம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல், இந்த வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை அதில் போட்டு பருப்பு ஜலத்தை விட்டு இறக்கணும். அவ்வளோதான் கல்யாண ரசம். இது கொதிக்கட்டும். பாகக்காய் கொஞ்சம் நல்லா ஒரு அரை இதுக்கு மேலே நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி புளி கரைசலை விட்டுக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளியோடு சேர்ந்து வச்சுட்டு இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரைச்ச விழுதை போட்டு பருப்பை போட்டு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருத்து. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு கொதி, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம். அதில் அவ்வளோதான், நம்மளோட கல்யாண ரசம் ரெடி. கொஞ்சம் ஒரு நுரை கட்டி வரும்போது ஆஃப் பண்ணால் போதும். பாகக்காரன்னா வெந்துருக்கு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க பருப்பையும் நிலக்கடலையும் அதோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதையும் அதோட கலந்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி வச்சு தேங்காய், கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் வத்தல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் அதில் தண்ணியை விட்டு நல்லா அலசி விட்டுரும். நம்ம பாகக்காய் பீட்டில் ரெடியாக எடுத்து அரைச்சி விட்டது பருப்பெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நான் மறந்து போயிட்டேன், கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நம்மளோட பாகக்காய் பீட்டில் ரெடி. இதில் கொத்தமல்லி மேலே போட்டால் வாசனையாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் போடலை. இதான் நான் பண்ணுற முறையில் உள்ள பாகக்காய் பீட்டில். நம்ம பார்த்து சமையல் என்னென்னா பாகக்காய் பீட்டில் கல்யாண ரசம், சௌச்சௌ கூட்டு, காலிஃப்ளவர் கறி.